ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர்ஸ். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்ககிட்ட டிவி சீரிஸ் அப்படின்னு சொன்னாலே உங்கள் நிறைய பேர் மைண்டுக்கு வரது என்னென்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ், பீக்கி பிளைண்டர்ஸ், பிரேக்கிங் பேட், செக்ஸ் எஜுகேஷன், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், செர்னோபில், டார்க், ஃப்ரெண்ட்ஸ், பிக் பேங் தியரி, இந்த மாதிரியான பல டிவி சீரிஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி வெளிநாடுல எடுக்கப்பட்ட இந்த மாதிரியான டிவி சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகி பயங்கரமான ஒரு ஃப்ரான்ச்சைஸாக அது வந்து அவங்க பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு growth வந்து படங்களையும் தாண்டி டிவி சீரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடங்கள் இருக்கு, அதுக்கான ஒரு மரியாதையும் இருக்கு. பட் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் ஏன் டிவி சீரிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்தவரையும் ஹாலிவுட் ஆடியன்ஸ் எல்லாம் தவிர்த்துருங்க, இந்தியன் ஆடியன்ஸ்க்கே ஏன் இந்தியன் டிவி சீரிஸ் மேல அவ்வளவா ஆர்வம் இல்லை, ஏன் ரொம்ப ஒஸ்டா இருக்கு, ஏன் இந்தியன் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு ஸ்டோரியே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் இனி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உடனே எல்லாருமே அவசரப்பட்டு கமெண்ட் பண்ணிட வேணாம், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே புரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹாலிவுட் டிவி சீரீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி ஏன் ஹாலிவுட் டிவி சீரீஸ்க்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க. இதை தாண்டி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், இது மாதிரியான பல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களோட ஸ்டோரி செலெக்ஷன், அது வந்து ரொம்பவே முக்கியம். நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். பிரேக்கிங் பேட் மாதிரியான ஒரு கதை வருதுன்னா அதில் வந்து ட்ரக் ஒருத்தன் எப்படி செய்கிறான் அப்படின்றத வேஸ்ட் பண்ணி அவன் ஒரு சாதாரண ஆளாக வந்து எப்படி ஒரு ட்ரக் மாஃபியா கிங் பிங் அந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்து மாறுறான் அப்படின்றது தான் அந்த ஒரு கதை. இது வருது, ஹிட் ஆகுது, சக்ஸஸ் ஆகுது, பரவாயில்லையே இது மாதிரி பண்ணால் சக்ஸஸ் ஆகும் போலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 டைரக்டர்ஸ் இதே மாதிரியான கதையை எடுத்து போட்டால் எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்காது. அதுதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ். அவங்க கிட்ட ஏகப்பட்ட கதைகள் இருக்குது, அதை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஹிஸ்டாரிக்கல், ஃபேண்டசி, ரியாலிட்டி, இது மாதிரியான எல்லா விஷயத்துலையும் பூந்து விளாட்றாங்க. நீங்கள் சைஃபைன்னு கேட்டிங்கன்னா நான் டார்க்கை பாருங்கன்னு சொல்லுவேன், செர்னோபில்ல பாருங்கன்னு சொல்லுவேன். ஃபேண்டசி எலமெண்ட்ல வேணும்னா நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்க பாருங்கன்னு சொல்லுவேன். அவ்வளோலாம் வேணாங்க, எனக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி ஃபீல்டில் ரியலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீக்கி பிளைண்டர்ஸ், பிரேக்கிங் பேட் பாருங்கன்னு சொல்லுவேன். நான் ரொம்ப ஃபேண்டசியாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபீல்டில் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லைங்க எனக்கு இப்படிலாம் வேணாம், எனக்கு கொஞ்சம் இந்த சூப்பர் ஹீரோ ஜானரில் கொஞ்சம் ஃபிக்ஷனலாக அப்படி வேணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாய் சீரிஸ் பாருங்கன்னு சொல்லுவேன். இல்லைங்க எனக்கு கொஞ்சம் ரொமான்ஸ், காமெடி அந்த மாதிரி வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பிக் பேங் தியரி பாருங்கன்னு சொல்லுவேன். இது புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஜானர், அவங்க கிட்ட அந்த ஒரு ஜானர் இருக்கு, அதை தாண்டி அந்த ஜானர்ல அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. இப்போ கமிங் டு இந்தியாவில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஜானரும் இவங்க கிட்ட இல்லை, அப்பேற்பட்ட கதைகளும் இவங்க கிட்ட இல்லை. ஐ மீன் கதை இருக்கு, ஆனால் அதில் எடுக்கிறதுல இவங்க இன்ட்ரெஸ்டாக இல்லை. நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ இந்தியானா என்ன ப்ரோ ஒஸ்டா, இந்தியன் டிவி சீரீஸ்லாம் வேஸ்டா, நிறைய யூனிகான்லாம் வந்திருக்கு ப்ரோ, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பல டிவி சீரீஸ்லாம் வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எஸ், வந்திருக்கு. லைக் மை டியர் பூதம், சக்திமான், ஜென்மம் எக்ஸ், மாவீரன் ஹக்கீம், வேலன், கனாக்காலும் காலங்கள், ஷக்கலக்கா பூம் பூம், ஜீம் பூம்பா, சின்ன பாப்பா பெரிய பாப்பா, விடாது கருப்பு, விக்கியன் வேதாளம், கோலங்கள், மெட்டி ஒளி, சிக்தி, இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். அது வந்து அந்த ஒரு காலம், அந்த டைம்ல என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. லைக் ஹாரரு, கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேண்டசி, த்ரில்லரு, ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுறது, இது மாதிரியான பல விஷயங்களை அந்த டைம்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டிவி சீரிஸோட கதை என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டெம்ப்ளேட் தான். மாமியார் மருமக சண்டை, குடும்ப சண்டை, இதை பேஸ் பண்ணி தான். தமிழ் மட்டும் இல்லை, ஓவராலாக எல்லா லாங்குவேஜஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு மெயின் டெம்ப்ளேட், ஒரு கோர் டெம்ப்ளேட்னு சொல்லலாம். இதையே அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது தாண்டி இப்போ ஒரு புது ட்ரெண்ட் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னா சினிமாவோட பேரை யூஸ் பண்ணுறது, சினிமாவில் இருக்க கதையே யூஸ் பண்ணுறது, பாட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சு நொறுக்குறாங்க. இப்படியெல்லாம் வந்துட்டு இருந்தா எப்படி டிவி சீரிஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்த பிடிக்கும்? நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம், ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் ப்ரோ, இது வந்து சீரிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக எல்லாமே ஒரு விதத்தில் ஒன்று தான். இது வந்து சின்ன திரை, அது வந்து பெரிய திரை. சின்ன திரை அப்படின்னாலே ஃபோனு, டிவி, அதில் பார்க்குற விஷயங்கள் தான். அமெரிக்காலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவி சீரிஸ், டிவி சீரியல் இது எல்லாமே ஒன்று தான். அது மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் தான் வெப் சீரிஸ்னால் வேறு, டிவி சீரியல்னால் வேறு அப்படின்ற மாதிரி பிரித்து பார்க்குறோம். தென் ஹாட் ஸ்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்பப்போ தமிழில் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. பட் அது வந்து அவ்வளோ பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கல.
அதுக்கெலாம். ஸோ ஏன் இந்தியன் சீரியல் இண்டஸ்ட்ரியால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கொடுத்துருக்காங்க, முன்னாடி காலத்தில் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. நினைத்தால் இணைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பாலிமர் டிவியில் ஒன்று பார்த்துருப்போம், அது ஒரு அமேசிங்கான சீரியல். தென் அலாதீன் பார்த்துருக்கோம், பால்வீர் பார்த்துருக்கோம், நிறைய யூனிக்கான ஒரு சீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஏன் இப்போ கொடுக்க மாட்டாங்கன்னு தான் மெயின் ரீசனு. இப்போ அவங்க ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டாங்க. சீரியல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட். இவங்களால அவ்வளோ பெரிய பட்ஜெட்லாம் யூஸ் பண்ண முடியாது. பட் ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய அந்த நான் சொன்ன டிவி சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி 2000 கோடிக்கு மேலெலாம் பட்ஜெட்டை வச்சு அவங்க எடுப்பாங்க. ஆனால் இங்கே அந்த பட்ஜெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே படத்துக்கே அவ்வளோ பட்ஜெட் பண்ணுறதில்ல. ஸோ பட்ஜெட்டாக பண்ணுறதுலேயே கொஞ்சம் ஸ்டோரி ஃபோக்கஸாக நிறைய பண்ணலாம். லைக் முன்னாடி வந்து அந்த ஒரு சீரியல்ஸ் மாதிரி இவங்க பண்ணால் இன்னும் நல்லா தான் இருக்கும். பட் இவங்க இது போதும் அப்படின்றதுலேயே உங்கள் ஸ்டாண்ட் எடுத்து நின்றுறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சூரிய போர்ட்டலில் சொல்கிற மாதிரி தான், நான் நினச்சா பண்ணலாம் ஆனால் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. இவங்கள சொல்லியும் குறை சொல்ல முடியாது. எடுத்துடலாம், எடுத்துட்டு அது எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது. இப்போ ஹாலிவுட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிறாங்க, ஒரு 1000 கோடி போட்டு எடுக்கிறாங்கன்னா அதை 3000 கோடி கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்க. HBO மேக்ஸு, ஆப்பிள் டிவி ப்ளஸ், டிஸ்னி, இது மாதிரியான ஒரு சில ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. நீங்கள் 1000 கோடிக்கு பிரம்மாண்டமாக பாப்புலரான ஒரு ஆக்டர் இல்லாமல் ஒரு ஆளை வச்சு நீங்கள் எடுத்தால் கூட 1000 கோடிக்கு எடுத்தால் கூட இப்போது 2000 கோடி கொடுத்து வாங்கிக்கிறாங்க. லைக் வெட்னஸ்டேலாம் நம்ம பார்த்துருக்கோம், அதில் ஜெனா ஆர்கெட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க தான் ஒரு மெயின் லீட். அவங்க அவ்வளோ பெரிய பாப்புலரான ஒரு ஆக்டர் இல்லை, அது ஒரு டிவி சீரிஸ்க்கு அப்புறம் தான் அவ்வளோ பெரிய ஃபேமே ஆனாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த டிவி சீரிஸ்க்கான பட்ஜெட் என்ன, அதை எவ்வளோ வாங்கினாங்க, ஸோ இதெல்லாம் பார்க்கணும்ல. அதெல்லாம் இங்கே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது சீரியல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறது, இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுலேயே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எது போகும் எது போகாது. மோஸ்ட்லி இவ்வளோ ஆடியன்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் நம்மள மாதிரியான ஒரு மெச்சூர்டு கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மெச்சூர்டு எஜுகேட்டட் பர்சன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. இங்கிலீஷ்லேயே ட்ராமாஸ் பார்த்து கொஞ்சம் புது புது கண்டென்ட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. பட் அதை தாண்டி வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டாக கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தான். அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கான ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்கன்ற காரணத்தினால, இப்போதைக்கு இப்போ ஏற்பட்ட ஆடியன்ஸ் தான் இருக்காங்கன்ற காரணத்தினால இவங்க இப்போதைக்கு இது போதும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல இப்போ எல்லாருமே அனிமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கே ட்ராமாஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணுங்கலாம் ஒரு சைடு கே ட்ராமாஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமே பார்க்குறாங்க. ஹாலிவுட் டிவி சீரிஸை வந்து தமிழ் டப்பிங்கே இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் இப்போ ஒரு ஜென்ரேஷன் ஒன்று வளருதுல. இந்த ஜென்ரேஷன் ஃபியூச்சரில் வளர்ந்து ஒரு பெரிய ஆட்களாக வந்து டிவி முன்னாடி நிற்கும் போது அவங்க கண்டிப்பாக இதை பார்க்க போகிறது இல்லை. அப்போ இவங்களுக்கு இந்த ஒரு பிஸ்னஸ் லோ ஆகும். ஓகே, மக்கள் பார்க்க மாட்டாங்கன்றதை ரியலைஸ் பண்ணி மேபி நம்ம இப்போ பேசியிருக்கக்கூடிய இது மாதிரியான குவாலிட்டி கண்டென்ட்ஸை ஃபியூச்சரில் மேபி ஒரு 2-3 வருஷங்களுக்கு அப்புறம் கூட இவங்க கொடுக்க ட்ரை பண்ணலாம். பட் இப்போ வரையும் டிவி சீரியலோட நிலைமை இதுதான். ஒரு மெகா சீரியல், ஒரு மசாலா சீரியல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனாலேயே இப்போயே ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணால் அவங்களுக்கு நல்லது. டிவி சேனல்ஸ்க்கு நமக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணணும்னு ஆசை தான். ஸோ அதுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் நாங்கள் ஆசைப்படுறது நடக்குதா அப்படின்றத. கண்டிப்பாக இதில் நான் சொன்ன பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தோணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கலாம். அப்படி நீங்கள் நினச்சது என்ன, இந்தியன் சீரியல்ஸ் ஏன் வந்து ஒரு பேட் கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்ற உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாகவே ஒன்று பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும். லைக் ஒரு விஷயத்தில் என்னோட ஒரு ஒப்பீனியன், என்னோட ஒரு ஸ்டாண்ட் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து உங்களோட கனெக்ட் ஆகுதா, உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அனிமேஷன் அண்ட் ஜாப்பனீஸ் ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய அந்த அனிமேஷன்ஸ் எதனால கீழே இருக்குது மேலே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். தென் விஎஃப்எக்ஸ், இந்தியன் விஎஃப்எக்ஸ் அண்ட் ஹாலிவுட் விஎஃப்எக்ஸ் ஏன் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது. இந்தியன் விஎஃப்எக்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு வீடியோ ஆல்ரெடி பேசியிருக்கோம். இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து நிறைய பேசலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். எப்பயும் போல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.